ஹாய் வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். ஹாய் வெல்கம் டு அவர் லவ்லி ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான டேஸ்டான பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? ஓகேவா? முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்களை எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஹீட் ஆனதும் என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி புதினாவை ஓரளவுக்கு நிறையா போட்டான்னா வாசமாக இருக்கும். அதை நல்லா சேர்த்து அதை ஓரளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ண மாதிரி வெங்காயம் கட் பண்ணியிருப்போம்ல, அதை அது கூட சேர்த்துக்கலாமா? சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வசக்கிக்கணும். ப்ளஸ் அதில் மிளகா கொஞ்சமாக உரைப்புக்கு மிளகா வேணும்னா அதனால நம்ம 2 மிளகா போட்டுக்கலாம். மிளகா போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு கோல்டன் கலரில் மாறிடுச்சா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளி பழம் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு முதல்ல நிறைய போட வேண்டாம், ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ரொம்ப போட்டோன்னா உப்பு கைக்கும், கம்மியாக இருந்தால் கூட லாஸ்ட்டில் அரிசி போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். அதே நல்லா உப்பு பிடிக்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக இப்போ உப்பு பிடிக்கணும். ஒரு சில இடத்துல உப்பு பிடிச்சி அப்படி இருக்கக்கூடாது. நல்லா ஈவனாக உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு அந்த எண்ணெய் பொரிஞ்சு வர்றதோ அந்தளவுக்கு நல்லது. அதுக்கப்புறம் நான் பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீட்டிலையே ஹோம்மேடாக செஞ்சேன். அதுவும் நல்லா நான் வந்து லைட்டாக அதை திருன்னு போட்டிருக்கேன். ஏன்னா அது கடித்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால அப்படி போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து நல்லா மைய அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்காங்க. அதை நல்லா அது கூட சேர்த்து எல்லோருமே ஈவனாக தான், இதையும் அப்படி தான், எதை நம்ம பண்ணாலும் ஈவனாக எல்லா இடத்துலையும் பண்ணால் தான் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் வரும். அதனால் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர்றதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்ச 1/2 kg சிக்கனை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் உப்பு ஈவனாக பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி மசாலா தான் போட்டிருக்கேன். அது நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம போடுறவங்களுக்கே தெரியும். நான் வந்து உங்களுக்கு அடுத்த தடவை வேணால் வீடியோவில் எவ்வளோ போடணும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூளையும் போட்டு அதை நல்லா கிண்டி விட்டோம். எல்லா இடத்துலையும் உரைப்பும் இருக்கணும், உப்பும் இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்படி ஓரளவுக்கு நல்லா அது வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சா, இனி என்ன பண்ணிடலாம், ஒரு பிளேட் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அரிசி, நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோமோ நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து நான் வந்து ஓரளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் முதல்லையே 3 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை இது பண்ணியிருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அரிசி உள்ளே போட்டுக்கிறேன். அந்த பிரியாணி அந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கோம்ல, அதில் வந்து கரெக்டாக நான் வந்து இப்போ 3 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஊற்றுனதில் கொஞ்சம் அந்த இதிலலாம் தண்ணி இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப குழுன்னு வராமல் நம்ம இப்படி நார்மலாக ஈவனாக வேகணும்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம அதில் ஊற வைக்கும் போதே தண்ணி அதில் ஊறி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், கரெக்டாக 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், விசில் ஒரு 2 விசில் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு என்ன பண்ணணும், லோ ஃப்ளேமில் வச்சோன்னா சுவையான டேஸ்டான ஹோம்மேட் பிரியாணி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே பார்த்து அந்த எக்கோடு சேர்த்து அந்த பிரியாணி பீஸு ரெண்டாவது அந்த சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இந்த வீடியோ பிடிக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க டேஸ்ட்டாக செம்மையாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.